மருந்துகளை தினமும் சாப்பிடாதீர்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, டெய்லி நான் பொடி சாப்பிட்டா தான் எனக்கு மலம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்களே, அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மருந்து எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு தலைவலி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொடி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது சாப்பிட்டா எனக்கு உடம்பு ஹீட்டு கம்மியாகும். உதாரணத்துக்கு வந்து வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, டெய்லி காலையில் சாப்பிட்டீங்க, சாயந்தரம் சாப்பிட்டிங்கன்னா உடம்போட வெப்பநிலை குறைவாக இருக்கும். நல்ல அதிகமாகாது, தலைவலிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா மருந்துகள் அப்போ நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் உடம்பை வந்து வெப்பநிலையை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்கு நீங்கள் மருந்துகளைத்தான் நம்புகிறீர்கள். உணவுலே தீர்வு இருக்குது, உணவை தேட மாட்டீங்க. மருந்து இருக்குல்ல, அப்போ உணவில் உங்களுக்கு ஒரு தேடலே இருக்காது. உணவில் கட்டுப்பாட்டோடையும் இருக்க மாட்டேங்க. என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நம்மகிட்ட தான் மருந்து இருக்கே அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதனால் மருந்துங்கிறது வந்து என்றைக்கும் மருந்து மேலே நம்பிக்கை டெய்லி எடுத்துக்காதீங்க. டெய்லி எடுத்துக்காதீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு நோய் இருக்குது பயங்கரமாக, அது ஒரு நீங்கள் நோயாளி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த நோய் குணமாகிற வரைக்கும் நீங்கள் அந்த மருந்து எடுத்துக்கோங்க. அந்த மருந்துலேருந்து விடுபடணும். நீங்கள் எப்படி ஒரு நோயிலேருந்து விடுபடணுமோ அதுபோல் நீங்கள் மருந்துகள்லேருந்து விடுபடணும், மருத்துவத்திலேருந்தும் விடுபடணும். மருந்துகள் எல்லாத்துக்கும் பிடிக்காது. எப்படி நோய் பிடிக்காதோ அதுபோல் மருந்துகளும் நமக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து டெய்லி என்ன வேணாலும் சாப்பிட்டு ஒரு பொடி சாப்பிட்றது. பொடி சாப்பிட்டுட்டா எனக்கு வந்து நல்லா மலச்சிக்கல் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி இப்போ அந்த மாதிரி மருந்து சாப்பிடக்கூடாது. அப்படி டெய்லி மருந்து சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நோயாளி. மருந்து யார் வந்து மருந்து எடுப்பா? நோயாளி தான் மருந்து எடுப்பாங்க. அப்போ நீ மருந்து சாப்பிடும்போது நீ ஒரு நோயாளியாக உன்னை உணர்கிறாய். எப்பொழுதுன்னா உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நாம் ஒரு நோயாளிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அதனால தான் நம்ம மருந்தை சாப்பிட்றோம், மருந்தை தேடுறோம். அதனால் மருந்துகளை வந்து தவிர்க்கத்தான் நீங்கள் முயற்சி செய்யணும். மருந்துகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், நோய்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது மருந்துகளிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். நாம் மருத்துவங்கிறது எப்போ தேவைன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு தலைவலி வருதோ அப்போ வேணால் நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க. தலைவலிக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நீங்கள் வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை எதுவுமே போடாமல் ஒரு சூடான தண்ணீராக மாற்றி குடிச்சிங்கன்னு வைக்கோங்க. சுட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். ஏன்னா அதில் வெந்தயம்லாம் போட்டிருக்கு, உடல் வெப்பநிலை குறைக்கும். அந்த மாதிரி செரிமான குறைபாடு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது பொடி எடுத்துக்கணும். கரிஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எப்போ உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவைப்படுகிறதோ, உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ அப்போ தான் நீங்கள் மருந்து சாப்பிடணும். தினசரி நீங்கள் சாப்பிடாதீங்க. தினசரி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சாப்பிட்றாங்க. இந்த கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி நைட்டு சாப்பிட்றது, தினசரி கடுக்கா பொடி சாப்பிட்றது, தினசரி நிலாவரை பொடி சாப்பிட்றது. இது வந்து மிக மிக தவறு. எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்போ எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் அதை சரி பண்ணுவதற்கு மருந்து சாப்பிட்ணும். அப்போ சரியாயிடுச்சுன்னா விட்டுறணும். எனக்கு சாப்பிட்டா தான் இது வந்து எனக்கு மலச்சிக்கல் சரியாகும், மலம் கழியும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டெய்லி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது மருந்துகளை. மருந்துகளோட தேவையே என்னென்னா, அது எப்போ உனக்கு தேவையோ அப்போ தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர, தினசரி வாழ்நாள் முழுதும் நம்ம அந்த மருந்தை சாப்பிட்டுட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நோயிலேருந்து எப்படி விடுபடணுமோ அதுபோல் மருந்துகளிலிருந்தும் மருத்துவத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். மருத்துவம் என்பது அது நமக்கு எப்போதாவது அது தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். தினசரி பயன்படுத்தக்கூடாது. உணவை போல தினசரி சாப்பிடுவார்கள். மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அதுக்கு நாட்டு வைத்தியம் தான் பொறுத்தவரை அந்த மாதிரி பண்ணுவாங்க. மூலிகை வைத்தியம், மூலிகை பொடிகள், நிலாவரை, கடுக்காப்பொடி, திரிபலா சூரணம், அப்புறம் வந்து இந்த மாதிரி கரிஞ்சீரகம், இஞ்சி, அப்புறம் இஞ்சி சாறு கூட டெய்லி குடிக்கிறவங்களும் கூட இருக்காங்க. டெய்லி பச்சை இஞ்சி சாப்பிட்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு துண்டு இஞ்சியை சாப்பிடுவார், பச்சையாக சாப்பிடுவார். என்ன சாப்பிட்டா தான் எனக்கு மலம் கழியும் அப்படின்னு சொல்லுவார். டெய்லி இஞ்சி சாறு போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மருந்து. டெய்லி இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்போ தேவையோ அப்போ தான் நீங்கள் அதை பண்ணணும். நம்ம உணவில் பாருங்கள், மசாலாவில் அது ஃபுல்லாக மருந்து. கடுகு, சீரகம், ஓமம், சுக்கு, பெருங்காயப்பொடி எல்லாம் மருந்து. அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி மருந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதனால தான் நோயாளியாக மாறுறோம். யார் வந்து மருந்து எடுத்துப்பா? நோய் உள்ளவங்க தான் மருந்து எடுத்துப்பாங்க. அப்போ நீ மருந்தை எடுத்துக்கொண்டாலே நோயாளியாக மாறிவிடுவாய். நோயாளியாக அது உன்னை மாற்றிவிடும். அதனால் வந்து நம்ம உணவுங்கிற பேரில் நிறைய அதில் மருந்துகளை தான் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் மருத்துவத்தை நீங்கள் வந்து சாதாரண மருத்துவத்தை நீங்கள் வாழ்நாள் முழுதும்
தினசரி சாப்பிடவே கூடாது. எப்போ தேவையோ அப்போ தான் சாப்பிடணும். அதுதான் மருத்துவத்தோட தேவை. மருத்துவத்தோட தேவைங்கிறது தினசரி தேவை கிடையாது. அது ஒரு உணவு கிடையாது. உணவு தான் தினசரி தேவை. உணவு தான் நம்ம தினசரி சாப்பிடணுமே தவிர, மருந்துகளை அல்ல. அதனால நோயிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டுமோ, அதுபோல மருந்துகளிலிருந்து விடுபட வேண்டும். ஒரு விபத்து நோய்ங்கிறது ஒரு விபத்து. எப்போ உங்களுக்கு ஏற்படும். எப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், செரிமான குறைபாடு ஏற்படலாம், தலைவலி வரலாம், தூக்கம் இல்லாம போகலாம். அப்போ நீங்க எடுத்துக்கணும். நோய் என்பது ஒரு விபத்து. அதுபோல மருந்து சாப்பிடுவதும் ஒரு விபத்து தான். அது உனக்கு தினமும் நடக்கக்கூடாது. அந்த விபத்து தினமும் நடக்கக்கூடாது. மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடணும். உணவுல ஒரு கட்டுப்பாடு. இத பெரிய அதாவது நம்ம நோயாளியாக ஆக்காத, ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்கிற உணவுகளை சாப்பிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தா நோய்கள் வராது. அப்படி இருந்தாலும் எப்போவாவது உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்ப நீ வந்து ஒரு உடம்புல சரியில்ல, தலைவலி வருது, எப்போவாவது ஒரு செரிமான குறைபாடு வருதுன்னா, அப்ப தான் மருந்து எடுத்துக்கணும். மருந்து எடுத்துக்கிட்டா அது சரியாயிடணும். சரியாயிட்டா அப்புறம் மருந்துகளையும் விட்டுறணும். தினசரி இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, தினசரி அவங்க என்ன பண்றாங்க, உடம்போட உடம்போட ஆரோக்கியத்த தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மருந்து சாப்பிடுறாங்க. நிலாவர பொடி சாப்பிடுறாங்க, கடுக்கா பொடி சாப்பிடுறாங்க, திரிபலா சூரணம் சாப்பிடுறாங்க, சீரகம், வெந்தயம், ஓமம் இத வறுத்து பொடி பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த மாரி டெய்லி சாப்பிடுறது. அவங்க உடம்ப பார்க்கறது கிடையாது. உடம்புல பிரச்சனை இருந்தா தான் சாப்பிடணும். பிரச்சனை இருந்தா தானே நீங்க வைத்தியர்ட்ட போவீங்க. டெய்லி போவீங்களா? டெய்லி ஊசி, மாத்திரை குடுங்க அப்படின்னு போவீங்களா? போமாட்டீங்கள்ல. அப்போ அதுபோல் நீங்கள் வீட்டிலே நீங்கள் தினசரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருந்துகளோட டெய்லி எடுத்துக்காதீங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போ நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து எடுக்கிற நேரமெல்லாம் நீங்கள் நோயாளி தான். மருந்து எடுத்தாலே நீங்கள் நோயாளியாக அப்போ நோயாளியாக உங்களை நீங்கள் உணர்வீர்கள்.